வெய்ய காலத்தில் சட்டி வாங்கி வந்து அடுப்பில் ஆக்கலாம். இனிமேல் அடுப்பத்தை வச்சு ஆகிட்டு விரவு எடுத்துன்னு வந்துடலாங்க. மாமா சட்டியும் ஒரு பல்லியாக வாங்க சொன்னார். இதில் சாதம் வடிக்க எவ்வளோன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களா. இது வந்து 70 ரூபா, இது 50 ரூபா, இது ஒரு 50 ரூபா. கல் சட்டி ஒன்று குழம்பு வைக்க. உங்களுக்கு சட்டி பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெரியப்பா அதில் தண்ணி ஊற்றி வைக்கணும். இன்னொரு நான் சாப்பாடு வடிக்க போகிறேன். இதில் பயிர் கடையணும். இதில் சாம்பார் வச்சுக்கலாம். இது ஒரு நாள் காரக்குழம்பு அதுமாதிரி குழம்பு வைக்கிறது. சட்டி குழம்பு போட்டுக்கலாம். எங்கள் ஊர்லேயே கொசமுடிந்து ஒரு சட்டி பண்ண கூட வாங்கலை. நாள் இதில் குண்டாலே செஞ்சு சாப்பாடு செஞ்சு வச்சு வானல் யூஸ் பண்ணி நான் போய் வாங்கியான்றார். இன்றைக்கி தான் வாங்கின்னு வந்தேன். அதுதான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுங்களா. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள் எவ்வளோ வாங்கலாம், இதுக்கு காசு எவ்வளோன்னு சொல்லலாங்க. பாய் சொல்லட்டா. தண்ணி ஊற்றி முன்ன சூடு போட்டணும். புகழ் காய வச்சு போட்டுட்டு 2 நாள் பழம் வச்சுட்டு கறி தண்ணி வச்சு போடணும். இல்லை சும்மா கடையணும். மண்ணில் அந்த கல் போட்டுக்கிறாங்கல்ல, அதை முன்ன கடைஞ்சி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடையணும். அடுப்பு மேலே அடுப்பா தைக்கணும் தான் போடணும். வேற கல் போட்டு வருதுடா புகழ். அடுப்பு மேலே போட்டு 2 நாள் பழவட்டன்னு சொல்லிட்டு தான் குழம்பு வைக்கணும். சட்டின்னு பொங்கலுக்கே வாங்க சொன்னார். பொங்கலுக்கு வாங்கலையா, இப்போ போய் வாங்கி வந்தாங்க. சட்டி கூட வாங்காத குண்டா சொல். எவ்வளோ வெய்ய காயுது பாருங்கள். அதுக்கு தான் மண்பானையில் சாப்பாடு ஆக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பல்லியாக வாங்கி வந்துருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க. அடுப்பு ஆகணும். அந்த காய போட்டு வச்சு ரொம்ப வேணும். தைக்கிற பொழுதுக்கு அடுப்பை தைக்கிறத போட்டுக்கணும். வா ரெண்டு கவுத்து வைக்க போகிறேன். நான் சட்டியை பல்லியாக கவுத்து வச்சணும். அதுக்கப்புறம் இது பொழுதுக்காக தான் எடுத்து நல்லா எடுத்து போடுவோம். ஓகேவா? பாய் சொல்லிட்டா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிக்கலையா ஃப்ரெண்ட்ஸுங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க, பார்க்குறீங்க ஒரு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க.